வெல்கம் டு மஸ் கிச்சன். இன்றைக்கி ஈஸ்டர் ஸ்பெஷலுக்கு பெசக அப்பமும் ஸ்வீட் பாலும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உளுந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதை பேனில் ட்ரை பேனில் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்ல மணம் வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க. உளுந்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசிடுங்க. உளுந்தில் உள்ள பசை போகிற வரைக்கும் நல்லா கழுவிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்படி வறுத்து நீங்கள் பெசகா செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க. கலர் மாறாமல் வறுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த அரிசி மாவு இருந்தாலும் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி 2 நிமிஷம் வறுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரிசி வறுத்தோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசி மாவு வறுத்து வச்சுருக்கோம். இல்லை 2 கப் தண்ணி சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுலேயே மாவு கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக வெந்து வரும். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சரிசி ஊற வச்சு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம ஈஸி மெத்தடில் இப்படி பண்ணிக்கலாம். நம்ம உளுந்து ஊற வச்சுருந்தோம்ல, மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் இருந்தது, அது கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து எப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க, இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உளுந்து அரைச்சோம்ல, அதே மிக்ஸி பவுலில் சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஜீரகமும் வெங்காயம் கிரைண்ட் பண்ணோன்னே 1 கப் ஃபுல்லாக நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்படி கருப்பு பகுதி இல்லாமல் வெள்ளை பகுதியாக துருவி எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை தண்ணி ஊற்றாமல் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரிசி உளுந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. மூடி வச்சிடலாம். எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம்ல மாவு, இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி பேன் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம பிளேட்டில் ஆட் பண்ணியிருந்தோம்ல, இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கிராஸ் வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. மண்டவெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மண்டவெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் பால் 2வது எடுத்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நீங்கள் தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. நம்ம சர்க்கரை கரைசல் எடுத்து வச்சோம்ல, இதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேங்காய் பாலில் மாவு கரைச்சி வச்சோம்ல, இந்த சர்க்கரை பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. திக்னஸ்க்காண்டி தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். சுக்கு எடுத்துக்கோங்க. சுக்கு பொடி பண்ணி 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இதுக்கு நமக்கு கட்டி ஃபார்மில் வந்துடும். நம்ம சுக்குப்பொடி ஏலக்காய் தூளில் ஆட் பண்ணிக்கனால நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கட்டியாக வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு எடுத்த கட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு ஸ்வீட் பால் ரெடி ஆகிட்டு. இது கொஞ்சம் திக்னஸில் இருக்குதுல்ல, இன்னும் நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சாலுமே இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். இது ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்வீட் பாலை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் எவ்வளோ திக்னஸில் இருக்குன்னு. இப்போ இதில் வந்து ஒரு பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே கிராஸ் வச்சுக்கோங்க. பாருங்கள் ரெடியாக இருக்குது. பாருங்கள் இது நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கும். விரலில் தண்ணி தொட்டு பாருங்கள். விரலில் ஒட்டலைன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ கட் பண்ணி சாப்பிடுங்க. நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் பால் ரெடி பண்ணி வச்சோம்ல, இதே மாதிரி ஈஸ்டருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.